நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க. ஃபீல்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா சயின்ஸ் தெரியாமையே லாக் லிப் லாக்லாம் இருக்குது படத்துல. சயின்ஸ் தெரிஞ்சா இன்னும் எப்படியோ கோச்சிட்டீங்களா? லிப் லாக் பத்தி நான் பேசுனது படத்துல இருந்தது. கதைக்கு தேவைப்பட்ட பண்ணதானே வேணும் சார். நம்ம ஒரு நடிகர், நமக்கு டைரக்டர் என்ன கேட்கறது? நம்ம கேரக்டர் வந்து அவ்வளவு லவ் வச்சனால தான் அந்த சீனே ஆச்சு. கண்டிப்பா நம்ம கேரக்டருக்குள்ள அவ்வளவு லவ் இருந்துச்சு. கண்டிப்பா முக்கியமான சீன் தான். நல்லா ஆச்சு, நல்லபடியா. ஓகே ஓகே டன். இங்க எதுக்கு சார் லிப் லாக் போடுறீங்க? இங்க நம்ம தாராளமா பேசலாம் சார். நம்ம ரெண்டு பேரும் தான். நான் தோஸ்தானா கிடையாது. நீங்க தைரியமா என்கிட்ட இங்க லிப் லாக் தேவை கிடையாது. ஐயோ தப்பா நினைச்சுக்க போறாங்க. இல்ல ஐயோ ஆமா, இது ரேடியோ என்ன நடக்குது நமக்கு விஷுவல் பண்ணி. ஹலோ, we are a good friends. ஓகே ஃபைன். நான் எதுக்கு அதை பத்தி கேட்க வந்தேன்னா, அது வந்து ஒரு மென்மையான விஷயமா அந்த ஒரு சின்ன சீன் நான் வந்து அந்த படத்துல ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரொம்ப மென்மையான விஷயமா தான் காட்டியிருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல ஏஆர் ரஹ்மானோட டியூனை வேற போட்டாங்களா, அது தப்பாவே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் தெரிஞ்சது தவிர LUST தெரியவே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு சீனா தான் அது இருந்தது. ஸோ துளசியை உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் பட்டி ஃப்ரெண்ட், நீங்க ரெண்டு பேரும் படி அது மாதிரி பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்? இல்லைங்க, அவங்க வந்து இந்த படத்துல தான் மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணும்போது அவங்க வந்து ஆக்சுவலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அவங்க வந்து நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க, நல்லா காமெடி பண்றாங்க, நல்லா பழகுறாங்க. ஆக்சுவலா நல்ல மனசு வச்சிருக்காங்க. எனக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஓ, அந்த பழைய படத்துல அந்த சல்வார் அப்படி ஒரு கார்னர் கிழிச்சு கையில கட்டு போடுறது அதே மாதிரி தான். அவங்க அவ்வளவு நல்லா அவங்க அதுக்கு உடனே மீட் பண்ணதுக்கு உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிடுச்சு. அப்போ கெமிஸ்ட்ரியும் நல்லா வந்துருச்சு. ஓகே, அவங்கள பத்தி வேற நான் எதுவுமே கேட்கல. ஆனா ஒரு பாருங்க, ஆரம்பிக்கும் போது நிறைய பேசுற மாதிரி ஆரம்பிச்சு டப்புன்னு முடிச்சிட்டாரு. ராதா அவங்களை இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்க. அதுல ஒரு ஜோக் ஆன நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் வந்து ஃபுல் காஸ்டியூம்ல இருந்தேன். ஃபுல் காஸ்டியூம் அந்த கேரக்டர் மூட்ல இருந்தேன். அவங்க வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டாங்க. நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மீனா வந்தா அந்த ஆஃபீஸ்ல இருக்கேன்னு சொன்னேன். அப்படியே பார்த்து போயிட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து, மேம் அவங்க தான் கார்த்திகோட பையன் மேம் சொல்லும்போது உடனே திரும்பி ஓடி வந்து கௌதா தூக்கி கட்டி பிடிச்சிட்டாங்க. சோ அங்கேயே உங்களுக்கு சக்சஸ் சார். நீங்க தனியா ஒரு ஆளா தெரியல, ஹீரோ இங்க தனியா உட்காந்துருக்காருன்னு தெரியல, கேரக்டரோடய இருந்திருக்கிறீங்க. அதுதான் அதுக்கான அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிருப்பாங்க, ஐயோ கௌதம பார்க்காம நேரா போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நிறைய பாதுகாப்பா பாத்துக்காங்க ஷூட்டிங் டைம்ல. அவங்க ரொம்ப அம்மா மாதிரி தான் சொல்ல முடியும். வெரி குட். சோ அலைகள் ஓய்வதில்லை படத்தை நீங்க முதல்ல எப்ப பாத்தீங்க? அது வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி பாத்துருக்கேன். ஓகே, அதை பாக்குறதுக்கான ரீசன் சும்மா டிவில பார்த்ததா இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த படம் பாத்தீங்களா? முதல்ல நீங்க பாக்கும்போது டிவில போயிட்டு இருந்துச்சு. அப்போ அம்மா வந்து சொன்னாங்க, இது பாரு அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம்ட்டு. அப்போ உட்காந்து பார்த்தேன். ஓகே, அதுல உங்க அப்பாவை பார்க்கும்போது இல்ல இப்போ உங்களுக்கு அந்த படத்தை நினைக்கும் போது ஏதாவது தோணுதா? என் தம்பி மாதிரியே இருக்கான். தம்பி மாதிரியே இருக்காரு. இட்ஸ் ஓகே, தப்பே கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் சரி இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சச்சின் அவுட் ஆயிட்டாண்டா அப்படிதான் பசங்க எல்லாம் பேசிப்பாங்களே தவிர சச்சின் சார் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு பேசினா அது போய். அந்த மாதிரி தான் கார்த்திகை நம்ம அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது அவர் வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னு சொல்ல. பட் இப்ப கூட என்னம்மா நடிச்சிருக்காருன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நடிப்பு. பையன் பாரு என்னமா கலைக்கிருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் உங்க மனசுல இருந்து வந்திருக்கு. இல்ல அந்த கேரக்டர் அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலா நம்மளோட ஏஜோட கம்மியா இருந்துச்சுல அந்த டைம்ல, அதுக்கு டப்புன்னு அப்படி வந்துருச்சு. ஃபைன். மிஸ்டர் நவரச நாயகன் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க ஹீரோ என்ன பேசுவாரு, எங்களை கேட்காம ஒரு இது நீங்க தீவிடாதீங்க.